மக்களிடத்தில் அன்போடு பழக வேண்டும். ஒரு மக்கள்கிட்ட எப்போ நம்ம எப்படி பழகினாலும் சரி, எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான குணங்களை கொண்டிருந்தாலும் சரி, அந்த மக்களிடத்திலேயும் கூட அன்போடு பழக வேண்டும். இது நற்பண்புகளிலே ஒன்றாக இருக்கிறது. சாதாரணமானவராக நாம் நடந்து கொள்ள வேண்டும். மக்களிடத்தில் நாம் ஒரு மிகப்பெரிய ஆள், நான் மிகப்பெரிய அறிஞன், நான் மிகப்பெரிய செல்வந்தன் அப்படியெல்லாம் இல்லாமல் சாதாரணமானவனாக அந்த மக்களோடு மக்களாக நாம் இருக்கிற பொழுதுதான் நாம் அவர்களிடத்தில் அன்போடு பழக முடியும். அப்படி அன்போடு பழகுவதும் நற்குணமாக இருக்கிறது என்று சொல்லி அறிஞர் பெருமகனார்கள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல் எந்த நிலையிலையும் மக்களை என்ன செய்யணும்னு சொன்னால் மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு என்ன நிலை இருந்தாலும் சரி, அந்த நிலைகளை எல்லாம் நாம் மறந்துவிட்டு மக்கள் எப்படி இன்புற்று இருக்க வேண்டும், அவர்கள் மகிழ்ச்சியுற்று இருக்க வேண்டும், அந்த மகிழ்ச்சியை நாம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதும் இருக்கிறதே. இதுவும் நற்குணங்களிலே ஒன்றாக இருக்கிறது என்று அறிஞர் பெருமகனார் சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். அதே போல் இந்த நற்குணம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய நமக்கு கேள்விகளுக்கு முன்னால் வந்துக்கிட்டே இருக்கும். இறைவனினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது. இறைவன் நமக்கு இந்த உலகத்தில் என்ன தீர்ப்புகளை கொடுக்கிறானோ, நாளை மறுமையை தீர்ப்புடைய அல்ல, இந்த உலகத்தினுடைய தீர்ப்புகள் இருக்க, அல்லாஹ் என்ன தீர்ப்பை கொடுக்கிறானோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அடிபணிந்து நடப்பது. அவன் வழங்குகிற தீர்ப்புகளை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அடிபணிந்து நடப்பது இருக்கிறதே, இதுவும் நற்குணங்களில் ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி சில அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம்.